கம்பன் மூலபல சைன்யங்களில் உள்ள வீரர்களினது ஆற்றல், அவர்களினது மேலான வரம், அதனால் பெற்ற வரபலன்கள் இவைகளை விளக்கிக் கொண்டு காட்சியை விவரிக்கின்றான். உறைந்த மந்தரம் முதலிய கிரிகளை உருவ எறிந்து வேல்நிலை காண்பவர், இந்துவால் யாக்கை சொரிந்து தீர்வு உரு திணவினர், மலைகளைச் சுற்றி அறைந்து கற்ற மாத்தண்டினர் அசனியின் ஆர்ப்பர். உறைந்த மந்தரம் முதலிய கிரிகளை தின்யன ஆற்றலோடு உறுதியோடு இருக்கக்கூடிய மந்தரம் என்கின்ற பெயருடைய மலைகள் முதலாக உள்ள ஏனைய பிற மலைகளை எல்லாம் உருவ எறிந்து அந்த மலைகளிலே ஊடுருவி செல்லக்கூடிய அளவினுக்கு தங்கள் வில் ஆற்றலை தங்கள் வேல் ஆற்றலை காண்பித்து வேல்நிலை காண்பவர் தங்களினது வேலினது படையின் திறத்தை சோதித்து பார்ப்பார்கள். மலைகளையே ஊடுருவக்கூடிய அளவினுக்கு வேலினை நேர்த்தியாக விரைவாக எரியக்கூடியவர்கள். இந்துவால் யாக்கை சொரிந்து தங்கள் முதுகு தினவெடுத்தது என்றால் வானவெளியில உலவிக் கொண்டிருக்கக்கூடிய பிறை சந்திரனை பிடித்து அதை கொண்டு தங்கள் முதுகினை சொரிந்து கொள்வார்களாம். தீர்வு உரு திணவினர் தங்கள் உடல் திணைவை, திணவுன்னா அரிப்பு, அதை தீர்த்து கொள்வார்கள். மலைகளை சுற்றி அறைந்து கையில் அகப்படக்கூடிய மலைகளை எல்லாம் தங்கள் கைகளினால் வீசி அறைந்து கற்ற மாத்தண்டினர் பயிற்சி செய்தற்கு உரிய கதையாயுதத்தை அதை நாங்கள் முழுமையுமாக அழகாக இயக்குகின்றாமோ என்று மலைகள் அறைந்து சோதிப்பார்கள். அசனியின் ஆர்ப்பார் இடியை போல் ஆரவாரம் செய்வார்கள். சூலம் வாங்கிடின் சுடர் மழு எரிந்திடின் சுடர் வாழ் கோல வெஞ்சிலை பிடித்திடின் ஒற்றவேல் கொள்ளின் சால வன் தண்டு தரித்திடின் சக்கரம் தங்கின் காலன் மால் சிவன் குமரன் என்று இவரையும் கடப்பார். இந்த 4 தெய்வங்களை இறுதியில் சொல்லி அவரவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ படைக்கலங்களுக்கு இணையாக இந்த மூலபல சைன்யத்தில் உள்ள வீரர்களிடம் படைக்கலங்கள் இருந்ததாம். சூலம் வாங்கிடு, சூலத்தை கையில் எடுத்தால் யமனை போன்றவர்கள் காட்சியளிப்பார்களாம். சுடர் மழு எரிந்திடின் ஒளி வீசக்கூடிய அழகிய கொடிய வில்லை கையில் பிடித்த சுடர் மழு சுடர் சூலம் வாங்கிடின் சூலாயுதத்தை கையில் எடுத்தால் சுடர் மழு எரிந்திடின் ஒளி வீசும் மழு ஆயுதம் கொண்டு தாக்கினால் சுடர் வாழ் கோல வெஞ்சிலை பிடித்திடின் ஒளிருகின்ற வாளினை அழகிய கொடிய வில்லை கையில் பிடித்தாலும் கொற்ற வேல் கொள்ளின் வெற்றி தரக்கூடிய வேலாயுதத்தை கையில் கொண்டாலும் சால வன் தண்டு தரித்திடின் மிக வலிய கதாயுதத்தை கையில் கொண்டு இருந்தாலும் சக்கரம் தாங்கின் சக்கராயுதத்தை தாங்கினாலும் காலன் மால் சிவன் குமரன் என்று இவரையும், காலன்னா யமன், மால்னா திருமால், சிவபிரான், குமரன்னா முருகன் என்று இவர்களையும் கடப்பார். போரிலே வென்று மேம்படுவார். இப்ப யமன் கையில் இருக்கிற சூலமும் மழுவும் இந்த வீரர்கள் முன் தோற்று போகுமா? வாளும் வில்லும் நாரணன்ட்ட இருக்கு, அது இந்த வீரர்கள் முன்னே தோற்குமா? வேலை பார்த்தால் முருகனது வேலாயுதம் இவர்களிடம் தோற்குமா? வன் தண்டு தரித்தால் சிவபிரான், யமன் இவர்களினது ஆயுதங்கள் எல்லாம் தோற்கும். அப்படிப்பட்ட நிலையில
இந்த 4 தெய்வங்களிடமும் உள்ள ஆயுதங்களே இவர்களிடம் இருந்தாலும் இவர்கள் அந்த இறையவர்களையும் வெல்லுதற்கு உண்டான ஆற்றலை பெற்றவர்களாம். ஒருவரே வல்ல ஓர் உலகத்தினை வெல்ல இருவர் வேண்டுவர் 7 உலகத்தையும் இருக்க திரிவரேல் உடன் திரிதரும் நெடுநிலம் செவ்வே வருவரேல் உடன் கடல்களும் தொடர்ந்து பின்வருமா. ஓர் உலகத்தினை வெல்ல ஒருவரே வல்ல. இந்த 14 உலகத்துல ஏதாகிலும் ஒரு உலகத்தை வெல்லணும்னா இந்த வீரர்கள்ல ஒருத்தம் போனா போதும். ஒருவருக்கு பதிலாக 2 வீரர்கள் சேர்ந்தால் 7 உலகத்தையும் அழித்து விடுவார்கள். 7 உலகங்களை 7 உலகத்தை இருக்க இருவர் வேண்டுவர். 2 பேர் சேர்ந்தா போதும் 7 உலகத்தையும் முடித்து விடுவார்கள். திரிவரேல் நெடுநிலம் உடன் திரிதரும். அவர்கள் ஓர் இடத்தில் நில்லாமல் திரிந்து கொண்டிருப்பாராயின் பெரிய நில உலகம் அவர்களுடனே சேர்ந்து திரியும். என்ன பொருள்? அவர்கள் நடக்கக்கூடிய வேகத்தின் ஈர்ப்பால் பூமி அவர்கள் பின்னாலேயே செல்ல தலைப்படும். அவ்வளவு விரைவாக நடப்பார்களாம். பூமியினுடைய கனபாரத்தையும் இழுத்து கொண்டு நடக்கக்கூடிய அளவில். செவ்வே வருவரேல் நேராக அவர்கள் வந்தால் கடல்களும் உடன் தொடர்ந்து பின்வரும். கடல்களெல்லாம் ஒன்றாக அவர்கள் பின்னே பணிந்து வரும். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர்கள். இவர்களினுடைய 4 வகை படை எப்படிப்பட்டது? தனிப்பட்ட ஆற்றலை சொல்லிட்டான் கம்பன். இப்போ ஒவ்வொரு படை பிரிவு ரத கஜ துரக பதாதின்னு இருக்கு இல்லையா, அந்த படைகளின் அது தனித்துவம், எண்ணிக்கை, சிறப்பு இதை பட்டியலிடுகிறோம். மேகம் எத்தனை அத்தனை மால்கரி, விரிந்த நாகம் எத்தனை அத்தனை தேர், நனி நாளா போகம் எத்தனை அத்தனை புறவியின் ஈட்டம், ஆகம் உற்றன எத்தனை அத்தனை அணிகம். கணக்கிடவே முடியாது. மேகம் எத்தனை, வான வெளியில தெரியக்கூடிய மேகங்கள் எவ்வளவுன்னு எண்ணினா அந்த மேகங்களினது எண்ணிக்கை தான் இவர்களிடம் இருக்கக்கூடிய அச்சத்தினை தரக்கூடிய யானையின் படைப்பெருக்கு. வானத்தில் இருக்கிற மேகத்தை எண்ண முடியுமா? அதுபோல் இவர்கள் யானை படையின் கண் உள்ளதாகிய யானைகளை எண்ண முடியாது. விரிந்த நாகம் எத்தனை, எங்கும் பரவி உள்ள யானைகள். நாகம்னா இந்த இடத்துல மலை. மலைகள் எத்தனையோ அத்தனை தேர். ஒவ்வொரு தேரும் ஒரு மலை மாதிரி. நனி நாளா போகம் எத்தனை அத்தனை புறவியின் ஈட்டம். நெடுநாளாக விளைந்திருக்கக்கூடிய நெல் கதிரிலே உள்ள மணிகளனது எண்ணிக்கை. நாட்டில் விளைந்திருக்கக்கூடிய நெல் மணிகள் யார் எண்ணி சொல்லுவது? அதற்கு இணையானது இவர்களது குதிரை படையின் பெருக்கு. ஆகமுற்றன எத்தனை அத்தனை அணிகம். உடல் பெற்றுள்ள உயிர்கள் எத்தனையோ, ஓரறி உயிரிலிருந்து தொடங்கி 6 உயிர் வரைக்கும் இந்த உலகத்துல எத்தனை உயிர்கள் இருக்கின்றனவோ அவைகளினது ஒன்று சேர்ந்த கணக்கு தான் இவர்களினுடைய படைகளில் உள்ள வீரர்களினது கணக்கு. அவ்வளவு பெரிய படை. இன்ன தன்மைய யானை தேர் இவுளி என்று இவற்றின் பன்னு பல்லனம் பருமம் மற்று உருப்பொடு பலவும் பொன்னும் நல்நெடு மணியும் கொண்டு அல்லது புனைந்த சின்னம் உள்ளன இல்லன மெய் முற்றும் தெரிந்ததா. அடுத்த சிறப்பு. படையே இவ்வளவு பெருசு. அதுல ஒவ்வொரு படையிலும் உள்ள யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் ஒப்பனை செய்திருக்கிறார்கள் அல்லவா. ஏனென்றால் எதிரிகளால் எய்யப்படக்கூடிய எந்த ஆயுதமும் இந்த விலங்குகளை தாக்கோணாத அளவினுக்கு பாதுகாப்பான கவச்சங்கள். அது எப்படியா? இன்ன தன்மைய இத்தகு எண்ணிக்கையில் அடங்காத குதிரை யானை படைகள்ல யானை தேர் இவு என்று இவற்றின் யானை தேர் குதிரை ஆகிய இவைகளின் மெய் முற்றும் தெரிந்தால், உடல் முழுவதையும் ஆராய்ந்து பார்த்தால்
பண்ணு பல்லணம் பருமம் சிறைப்புத்து சொல்லப்படக்கூடிய அந்த குதிரையின் மேல் இருக்கக்கூடிய தவிசு, யானையின் மேல் உள்ள அம்பாரி, தேரின் மீது செய்யப்பட்ட அலங்காரம், இவைகளெல்லாம் மற்ற உறுப்போடு பலவும் தேர்ல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உறுப்புகளோடும் ஒப்பிட்டால் பொன்னும் நல்லெடு மணியும் கொண்டு அல்லது பொன்னாலும் ரத்தினங்களாலும் உழைத்திருக்கிறார்கள். எப்படி யானை குதிரை தேர்லையே பொன்னாலும் ரத்தினங்களாலும் இழைக்கப்பட்ட தவிசு, அம்பாரி, தேர்ப்பீடம் எப்படி இருக்கும்? புனைந்த சின்னம் உள்ளன இல்ல, வேறு செய்த அடையாள குறிகள் ஏதும் இல்லை. எல்லா யானைகளிலும் எல்லா குதிரைகளிலும் தங்கத்தாலையும் வைரத்தாலையும் இழைத்திருக்கிறார். கேட்கவே வேண்டாம், தேர்ல அப்படி இழைத்திருக்கிறார். இப்பெரும் படை எழுந்து இறைத்து ஏக மேல் எழுந்த துப்பு உதிர்ந்தன தூளியின் படலம் மீத்தூர்ப்ப தப்புயில் கார்நிறம் தவிர்ந்தது கரிமதம் தழுவ உப்பு நீங்கியது ஓங்கு நீர் வீங்கு அலை உவரி. இப்பெரும் படை எழுந்து இறைத்து ஏக, அரக்கர்களினது இந்த பெரிய படை ஆரவாரத்தோடு போர்க்களம் நோக்கி புறப்பட ஓங்கு நீர் வீங்கு அலை உவரி, பெருகி வரும் நீர் கொண்டதும் பொங்கக்கூடிய அலைகளை கொண்டதும் ஆகிய கடல் மேல் எழுந்து துப்பு உதிர்ந்தன தூளியின் படலம் மீத்தூர்ப்ப, மேலே எழுந்து பவளம் தூளாகி உதிர்ந்தது போன்ற தூசிப்படும். கடல்ல இருந்த பவளமெல்லாம் மேல நோக்கி பறந்து மோதி துகளாக விழுவது போல் தூசி விழுந்ததாம். அப்படி விழுந்த தூசி கடலை எல்லாம் தூர்த்து விட்டதாம், கடலை எல்லாம் நிறைத்து விட்டதாம், தண்ணியே இல்லை. தப்பையில் கார்நிறம் தவிர்ந்தது, இயல்பான கரிய நிறத்தை கடல் இழந்து விட்டது. கரிமதம் தழுவ, சேனையில் உள்ள யானைகளின் நீர் மத நீர் கலத்தலால் உப்பு நீங்கியது, கடலினது உப்பு தன்மையும் போயிற்றான். யானையின் மத நீர் இனிப்பார். அவ்வளவு யானைகள் அவைகள் உடலிலிருந்து பெறக்கூடிய அந்த மதநீர் பெருக்கெடுத்து கடல்ல போய் கலந்ததுனால கடல் தன்னுடைய உப்பு தன்மையையே இழந்து விட்டது. மலையும் வேலையும் மற்ற உள பொருள்களும் வானோர் நிலையும் அப்புறத்து உலகங்கள் யாவையும் நிரம்ப உலைவுறா வகை உண்டு பண்டு உமிழ்ந்த பேர் ஒருமை தலைவன் வாய் ஒத்த இலங்கையின் வாயில்கள் தருவ. ரொம்ப அழகு. இந்த இலங்கையின் அது படைப்பெருக்க திருமாலோடு ஒப்பிட்டார். தருவ மூலப்படை வெளியே விடுக்கின்ற இலங்கையின் வாயில்கள், இலங்கையினுடைய 4 திக்கு வாயில்களிலிருந்து இந்த மூல பெரும்படை வருகிறது. மலையும் வேலையும் மற்ற உள்ள பொருள்களும், மலைகளும் கடல்களும் மற்ற உள்ள அனைத்து இயற்கை பொருள்களும், வானோர் நிலையும் தேவர்கள் உலகமும் அப்புறத்து உலகங்கள் யாவையும், தேவர் உலகத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய பேர் தெரியாத பல உலகங்கள் நிரம்ப, அப்படியே இந்த படை வீரர்களால் நிறைவு செய்யப்பட்டது, மூழ்கடிக்கப்பட்டது. இது எப்படி இருந்ததுன்னா, உலை உறா வகை கண்டு இத்துணை பெரும் படை எல்லா கோள்களிலும் சென்று பொருந்தி இருப்பதை பார்த்தால் பண்டு உமிழ்ந்து முன்பு உமிழ்ந்தருளிய பேர் ஒருமை தலைவன் வாய் ஒத்த பெரியவனும் தனிப்பெரும் தலைவனுமாகிய திருமாலினது திருவாயினை போன்று காணப்பட்டது. சில திரைப்படங்கள்ல சில காட்சிகள் வரும். திருமால் வாயிலிருந்து ஒரு பக்கம் உலகத்தின் கண் உள்ளதாகிய உயிர்கள் எல்லாம் போய்கொண்டே இருக்கும். இவனது வாயிலிருந்து உயிர்கள் எல்லாம் புதிது புதிதாக வடிவம் எடுத்து வந்து கொண்டே இருக்கும். அதுபோல இலங்கையினது வாயில்களில் இருந்து மூலபல சைன்யம் வந்து கொண்டே இருந்தது, முடிவே இல்லை. எது போல
திருமாலின் வாயிலிருந்து வரக்கூடிய உயிர்களினது பெருக்கு போல. ரெண்டுத்துக்கும் முடிவே இல்லை. கடம் பொறா மதக்களிறு தேர்பரி மிடை காளால் படம் பொறாமையின் நனந்தலை அனந்தனும் பதைத்தான் விடம் பொறாது இரி அமரர் போல் குரங்கு என மிதிக்கும் இடம் பெறாமையின் இரிந்து போய் வடதிசை இருத்த. கடம் பொறா மதக்களிர், கன்னத்திலிருந்து தடையில்லாமல் மத நீரை சிந்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஆண் யானைகள், தேர் பரிமிடை காளால் மற்றும் தேர்கள், குதிரைப்படை, நெருங்கி உள்ள காலாட்படை வீரர்கள், இவைகளினது மொத்த சுமையால் மொத்த கனத்தால் படம் பொறாமையின் 1000 தலையில் உள்ள அனந்த சேடன் தன் படத்துல இவைகளை தாங்க முடியாமையால் அனந்தனும் பதைத்தான், ஆதிசேடனும் துடிச்சு போயிட்டான். இவ்வளவு பெரிய படைய நான் எப்படி தாங்குவேன்? விடம் போராது பார்க்கடல் கடைந்த பொழுது எழுந்த ஆலகால நஞ்சினை காணப்பெறாமல் இரி அமரர் போல் ஓடிய தேவர்களைப் போல் இந்த மூலபல சைன்யத்தை கண்டு எதிர்க்க வந்த வானரர்கள் குரங்கு என மிதிக்கும் இடம் பொறாமையின் தாங்கள் நின்ற இடத்துல தொடர்ந்து நிற்க முடியாமல் எரிந்து போய் ஓடி சென்று வடதிசை இருத்த திசையின் வடகோடியில போய் புகலிடம் தேடினார். எப்படி ஆலகாலம் வந்த பொழுது தேவர்கள் ஓடி ஒளிந்தது போல் ஆலகாலத்திற்கு இணையான இந்த மூல சைன்யத்தை பார்த்தவுடனே வானரர்கள் யாவரும் ஓடி ஒளிந்தார்கள். ஆழி மால்வரை வேலி சுற்றிட வகுத்து அமைத்த 7 வேலையும் இடுவலை அறக்கரே என மா வாழி காலனும் விதியும் வெவ்வினையுமே மல்லர் தோழம் மாமதில் இலங்கை மால் வேட்டம் மேல் தொடர்ந்த. ஆழி மால்வரை வேலி சுற்றிட, உலகை சுற்றி இருக்கக்கூடிய சக்கரவாளம் என்கின்ற பெரிய மலையை வேலியாக கொண்டுள்ள இவ்வுலகம் வகுத்து அமைத்த, நடுவிலே உண்டானதாகிய இந்த உலகம் 7 வேலையும், அந்த மலைகளை சுற்றி அமைந்துள்ள 7 கடல், இடுவலை இடப்பட்ட வலை வீசலுக்கு உரிய இடம் போல, அரக்கரே மாயினும் அரக்கர்களே விலங்குகளின் கூட்டமாய், காலனும் விதியும் வெவ்வினையுமே மல்லர் யமனும் பிரம்மனும் கொடிய விதியுமே வேட்டையாடும் வீரர்களாய், மாமதில் இலங்கை தோழம் பெரிய மதில்களை கொண்ட இலங்கை கொட்டிலாக மால் வேட்டம் மேல் தொடர்ந்தார். அந்த இலங்கையில் மயக்கம் ஊட்டும் போர் வேட்டையை தொடர்ந்தார்கள். அழகான உருவம். ஆகவே இந்த மூலபல சைன்யம் தங்களினுடைய போர் ஆற்றலை காட்ட கடலால் மலையால் சூழப்பட்ட இந்த உலகம் ஒரு காடுன்னு கற்பனை பண்ணி, அந்த காட்டுல நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய விலங்குகள் இந்த மூலபல சைன்யம். கற்பனை முடிஞ்சதா உருவகத்துல? அடுத்து இந்த மூலபல சைன்யத்தை யார் அழிக்க போகிறார்கள்? பிரம்மனும் யமனும் விதி, இவர்கள் மூவரும் வேட்டையாட போகிறார்கள். முற்றிலுமாக இந்த அரக்கர்களை அழிக்க போகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட மயக்கத்தை தரக்கூடிய இலங்கை என்ற தொழுவத்துல குழுமி நிற்கக்கூடிய விலங்குகள் ஆகிய இந்த அரக்கர்களை யமனும் பிரம்மனும் ஊழியும் அழிக்க முன்வந்தார். சொல்லிட்டு, ஆர்த்த ஓசையோ அலங்கு தேர் ஆழியின் அதிர்ப்போ கார்த்தின் மால் கரிமுழக்கமோ வாசியின் கலிப்போ போர்த்த பல் ஈயத்து அரவமோ நெருக்கினால் புழுங்கி வேர்த்த அண்டத்தை வெடித்திட பொடித்தது மேன்மேல். நெருக்கினால் புழுங்கி,
இவ்வளவு பெரிய படை நெருக்கமாக வந்ததினால அங்கு வெப்பம் ஊட்டப்படுகிறது. வேர்த்த அண்டத்தை வெடித்திட, வேர்த்திடுகின்ற அண்டகோளமே வெடித்து போகக்கூடிய அளவினுக்கு வெப்பம் எழுந்ததாம். மேன்மேல் பொடிந்தது மேலும் மேலும் விளங்கி தோன்ற ஆர்த்த ஓசையோ, வீரர்களினது ஆரவாரத்தால் எழுந்த ஓசையோ, அலங்கு தேர் ஆழியின் அதிர்ப்போ, அசைந்து செல்லும் தேர் சக்கரத்தினது ஒலியோ. கதவை தருங்க, நம்பர் தெரியும் இல்லையா? சரி, அந்த அதிர்ந்து ஓடக்கூடிய தேர் சக்கரங்களினது ஒலியோ, அதோட மட்டும் இல்லாமல் கார்த்தின் மால் கரி முழக்கமோ, கருநிறமும் ஆற்றலும் திண்மையும் உடைய யானை படைகளினது பிளிரல் ஒளியோ, வாசியின் கலிப்போ, குதிரைகளினது கனைப்பு ஒலியோ, போர்த்த பல் இயத்து அரவமோ, இத்தனை ஓசைகளை உள்ளடக்கி அவைகளுக்கும் மேலாக எழுந்த போரின் கண் ஒலிக்கக்கூடிய பறைகளினது ஒலி எல்லாமுமாக சேர்ந்து அண்டத்தை பிளக்க தொடங்கினவாம். அண்டம்ன்றது பூமி போல பல கோள்கள் இருக்கக்கூடிய வானவெளி, அதுக்கு பேர் அண்டம்னு பேர். அண்டமே பிளக்கக்கூடிய அளவினுக்கு பெரிய அளவில் ஒலி எழுந்ததாம். வழங்கு பல்படை மீனது மதகரி மகரம் முழங்குகின்றது, முறிதிரை பரியது, முரசம் தழங்கு பேர் ஒலி கலிப்பது, தருகண்மா நிருதம் புழுங்கு வெஞ்சின சுரவது, நிறைப்படை புணரி. இந்த படையையே ஒரு கடலாக உருவகித்து பாருங்கள். கடல்ல இருக்கக்கூடிய பொருள்லாம் படையில இருக்கான். எப்படி? நிறைப்படை புணரி, இடமெல்லாம் பரவி நிறைந்திருக்கக்கூடிய இந்த வீரர்களாகிய கடல்ல வழங்கு பல்படை மீனது, பகைவரை நோக்கி செலுத்தப்படுவதற்கு உரிய படைக்கலங்கள் மீன்களை போல இருக்கான். கடல்ல இருக்கிற மீனை எண்ண முடியாது, ஒவ்வொன்றும் மின்னும். அது போல அத்துணை வீரர்கள் கையில இருக்கக்கூடிய படைக்கலங்கள் கடல்ல இருக்கக்கூடிய மீனை காட்டிலும் அளவில் மிகுதியா. முழங்குகின்றது மத கரி மகரம், பிளிருகின்ற யானைகளாகிய திமிங்கிலங்களை இந்த கடல் கொண்டு இருக்கிறோம். கடல்ல திமிங்கிலம் இருப்பது போல இந்த போர்க்கடல்ல யானைகள் இருக்கு. முறித்திரை பரியது, கரையிலே இடைவிடாது வந்து அளவிலாது வந்து மோதக்கூடிய அலைகளை போல் குதிரைகளா சாரி சாரியாக வந்த வண்ணம் இருக்கிறது. முரசம் தழங்கு பேரொலி கலிப்பது, போர் முரசுகள் எழுப்பக்கூடிய ஒலி அலை ஒலிகளை போல இருக்கும். தருகண் மா நிருத அஞ்சாமை கொண்ட பெரிய அரக்கர்கள் புழுங்கு வெஞ்சின சுரவது, அந்த அரக்கர்களினது மனத்தில் உதித்த கோபம் சுறாமீனை போல கருவி கொண்டிருக்கிறது. எப்படி படைப்பெருக்கும் கடலும் ஒன்னாக்கிட்டானா? அடுத்து தசும்பின் பொங்கிய திரள் புயத்து அரக்கர் தம் தானை பசும்புல் தன்தலம் மிதித்தலின் கரிபடு மதத்தின் அசம்பின் சேறுபட்டு அலறுபட்டு அமிழுமால் அடங்க விசும்பின் சேரலின் கிடந்தது அவ்விலங்கள் மேல் இலங்கை. அழகு. தசும்பின் பொங்கிய குடம் போல் ஓங்கிய திரள் புயத்து அரக்கர்த்தம் தானே, திரண்ட முழவு போல் குடம் போல பருத்திருக்கக்கூடிய தோள்களை உடைய அரக்கர்களினது படை பசும்புல் தன்தளம் மிதித்தலின், பச்சை புல்லால் குளிர்ந்துள்ள தரையை மிதித்து போவதால், கரிபடு மதத்தின் யானைகளினது மதநீர் அந்த நிலத்தில சிந்துவதால், அசும்பின் சேறுபட்டு வழுக்கக்கூடிய சேரா மாறி போச்சா நிலம். யாரும் உறுதியா கால் ஊன்றி நடக்க முடியல. அதனால என்னாச்சா, அலறுபட்டு சேராக மாறினதனால அடங்க அமிழும், எல்லாம் புதைப்பட்டு விடும் என்ற பயத்தினால விசும்பின் சேரலின் சேற்றிலே அமிழ்ந்து சிக்கிக் கொள்ளுவதற்கு பயந்த வீரர்களும் விலங்குகளும்
அவ்விலங்கள் மேல் இலங்கை, அந்த திரிகோண மலை மேல் இருந்த இலங்கை அமிழாமல் இருந்த. இப்படி மேலால போச்சு. இப்படி போன படைய பார்த்து எல்லாரும் பயந்தார். தேவர்கள் பெரிய அளவில் பயந்தான். வேற வழியில சிவன் போய் முறையிட்டான். படியை பார்த்தனர், பறவையை பார்த்தனர், படர் வான் முடியை பார்த்தனர் நெடுந்திசை முழுதும் வெடிய பார்ப்பது ஓர் வெள்ளிடை கண்டிலர், மிடைந்த கொடியை பார்த்தனர் வேர்த்தனர் வானவர் குலைந்தார். வானவர்கள் இவ்வளவு பெரிய படையை பார்த்தவுடனே படியை பார்த்தனர். நில உலகத்தை பார்த்தார்கள், ஒரு இடம் கூட காலி இல்லை, எல்லாம் இந்த படை. பறவையை பார்த்தனர், கடலை பார்த்தார்கள், அங்கும் இந்த படை பிரிவு. வான் முடியை பார்த்தனர், எங்கெங்கும் பரவி இருக்கக்கூடிய ஆகாயத்தை பார்த்தார்கள், அங்கும் இந்த படை. நெடுந்திசை முழுதும் பார்த்தனர், 10 திக்கும் பார்த்தார்கள், எல்லா திக்கிலும் இந்த படை நிற்கிறது. எல்லா இடங்களிலும் நீக்கமர இந்த மூல சைன்யத்தை பார்த்தவுடனே வெடிய பார்ப்பது ஓர் வெள்ளிடை கண்டில. அரக்கர்களே இல்லாமல் எங்காகிலும் ஒரு வெற்றிடம் இருக்கான்னு பார்த்தார்கள், ஓரிடமும் இல்லை. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். மிடைந்த கொடியை பார்த்தனர், இந்த வீரர்கள் ஏந்தி வரக்கூடிய கொடிகளை பார்த்தனர். வேர்த்தனர் குலைந்தார், அச்சத்தால் உடல் வேர்த்து மனம் நடுங்கி அனைத்து தேவர்களும் சிவபெருமானிடம் ஓடினார்கள். ஓடின தேவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரியா?